श्रीमात्रे नमः। श्रीदुर्गायै नमः। तव विमलेन्दुकुलं वदनेन्दुमलं सकलं ननुकूलयते। किमु पुरुहूतपुरिन्दुमुखी सुमुखीभिरसौ विमुखीक्रियते। मम तु मतं शिवनामधने भवती कृपया किमुत क्रियते। जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் இது 19வது பாட்டு, 19th verse. இதில் என்ன சொல்கிறாரு சங்கரர் அப்படின்னா, தவ விமலேந்து குலம். அதுக்கு என்ன அர்த்தம்? தவா அப்படின்னா உன்னுடையது, உன்னுடைய, யுவர்ஸ். விமலேந்து குலம், இந்து, இந்துன்னா மூன். அந்த மூனை சேர்ந்தவள் நீ. இந்து குலம், இந்து குலத்தை சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்ன ஒரு பாட்டில் கூட ஹம்ச குலம்னு பார்த்தோம் இல்லையா? ஹம்ச குலம்னா அது பிரம்மானுடைய ஃபேமிலியை சேர்ந்தவள் அப்படின்ற மாதிரி. இங்கே இந்து குலத்தை சேர்ந்தவள். யூ, தவானா யூ, நீ இந்து குலத்தை சேர்ந்தவள். உன் முகம்னு அர்த்தம். தவானா இங்கே யுவர்ன்ற மீனிங் தான் வருது. அதனால் உன் முகம், அந்த முகத்தால் நீ இந்து குலத்தை சேர்ந்தவள். அதாவது நிலவு, மூன், சந்திரகுலம், சந்திரகுலத்தை சேர்ந்தவள், அந்த ஃபேமிலியை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த அந்த முகன்றது மூன் போல், மூன் லைக் ஃபேஸ். இதுக்கு முன்னையும் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காரு இல்லையா? முகத்தை பார்த்தா அந்த ஒரு நிலவு, முழு நிலவு, அதுலேயும் ஃபுல் மூனை பார்த்த மாதிரி, ஃபுல் ஃபேஸை பார்த்தா ஃபுல் மூன். இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது நெத்தியம் மாத்திரம் பார்த்தோம், லோட்டஸ் லைக் அப்படின்னு எல்லாம் சொன்னப்போ அஷ்டமி சந்திர விப்ராஜத் அப்படின்ற அதை சொல்லிக்கணும். அந்த மாதிரி நெத்தி மட்டும் பார்த்தா அந்த அஷ்டமி சந்திரன் போல் 8வது நாள் நிலவை போல் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இங்கே முழு ஃபேஸ், முழு நிலவு, ஃபுல் ஃபேஸை பார்க்கும்போது ஃபுல் மூன் போல் இருக்கிற முகம். அதனால் நீ சந்திரகுலத்தை சேர்ந்தவள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தவா இந்து குலம், நீ இந்து குலத்தை சேர்ந்தவள். எதனாலனா உன் முகம், தவ முகம், அந்த உன்னுடைய முகம் அந்த மாதிரி இருக்குது. விமலேந்து குலம், விமலா, விமலான்னு என்ன அர்த்தம்னா ஸ்பாட்லெஸ், பிளெமிஷ்லெஸ், எந்த அழுக்கும் இல்லாதது, கரை இல்லாதது அப்படின்றது தான் ஃப்ளாலெஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது விமலா. விமலான மலமில்லாததுன்னா அதில் எதுவும் அழுக்கு குறை சொல்ல முடியாது. ஸ்பாட்லெஸ், ஃப்ளாலெஸ் அந்த மீனிங். அந்த மாதிரி உன்முகம். இப்போது மூன் லைக் ஃபேஸுன்னு சொன்னார். மூனில் இருக்குதே கரை, மூனில் ஒன்றும் ஸ்பாட்லெஸ் இல்லை. ஃபுல் மூன் பார்க்கும்போது கூட அதில் அந்த பிளாக் ஸ்பாட் தெரியும். அந்த மாதிரி இருக்குதுன்னா இது அந்த இது மட்டும் இல்லை. மூன் லைக்குன்னும் போது இங்கே பிரைட்னஸை கம்பேர் பண்ணுறாங்க. பிரைட்னஸ், அந்த பளிச்சுன்னு அந்த நிலவுக்கு இருக்கிற அந்த ஒளி, அந்த பிரைட்னஸை கம்பேர் பண்ணுறதுனால யுவர் ஃபேஸ் இஸ் லைக் மூன் அப்படின்னு, ஃபுல் மூன். ஆனால் அம்மானுடைய முகம் அந்த பிளெமிஷை வச்சு பார்க்கும்போது மூணுக்காவது பிளெமிஷ் இருக்கும், பட் உன் முகத்தில் இல்லை. விமலா, அந்த மாதிரி விமலமான முகம், ஆனால் இந்து லைக், மூன் லைக், அந்த மாதிரி. அதனால் நீ மூன், சந்திரகுலத்தை சேர்ந்தவள். உன் முகம் விமலமானது அப்படின்னா அழுக்கில்லாதது, ஸ்பாட்லெஸ். அழுக்குன்னா நம்ம மேலோட ஒட்டுற அழுக்கு இல்லை, ஸ்பாட்லெஸ், எந்த குறையும் சொல்ல முடியாது, ஃப்ளாலெஸ், அது விமலம். ஆனால் உன் ஃபேஸ் ஒளி இருக்குதே, அது மூன் மாதிரி தான், பிரைட்டு, அதை விட இன்னும் பிரைட். அதனால் நீ இந்து குலத்தை சேர்ந்தவள். தவ விமலேந்து குலம், யூ பிலாங் டு த மூன் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃபேஸ் இஸ் பிரைட்டர் தென் த மூன். அது இல்லை, ஏன்னா அதுக்கு ஸ்பாட்டே கிடையாது. மூணுலேயாவது அந்த ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளா கொஞ்சம் ஏதோ கரை படிஞ்ச மாதிரி இருக்குது.
பட் உன்முகத்தில் அது இல்லாததுனால யுவர் ஃபேஸ் இஸ் பிரைட்டர் அப்படின்ற அர்த்தம் தான் அந்த தவ விமலேந்து குலம். அதுக்கப்புறம் வதனேந்து மலம். வதனேந்து மலம், இங்கேயும் இந்து வருது, இங்கேயும் வதனம். வதனம்னா அதே தானே, முகம். அந்த உன்னுடைய முகம், அந்த ஃபஸ்ட்டு வேர்டில் முகம்ன்ற வேர்டை சொல்லலை, இங்கே சொல்லியிருக்கிறார். வதனேந்து மலம், உன்னுடைய வதனம், உன்னுடைய ஃபேஸு இந்து மாதிரியே இருக்குது, அதாவது மூனை போலவே இருக்குது. ஃபேஸ் லைக் ஃபுல் மூன். அதுதான் இங்கே இந்த இந்து அப்படின்னு சொல்கிறது. மலம்னு ஏன் சொல்கிறார் திருப்பி? மலம்னா அழுக்கு தான் அர்த்தம் இல்லையா? இங்கேயும் அந்த வேர்டு வந்ததுன்னா மேலே விமலேந்துன்னு சொல்லிட்டார். அங்கே விமலம், அது ஸ்பாட்லெஸ், ஃப்ளாலெஸ்ன்னு. இங்கே மலம்ன்ற வேர்டு வருது. என்ன சொல்கிறாரு? குழப்பமாக இருக்குதே அப்படின்னா, இங்கே மூணுக்கு அந்த கலைங்கள் 16 கலை அப்படின்னு சொல்லுவோம். சந்திரகலா, சந்திரனுக்கு ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டி இருக்குது. ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டி, அதாவது நேற்று பார்த்த மாதிரியே இன்றைக்கி இருக்காது இல்லையா? டெய்லி வளரும், தேயும். அந்த தேயும் போதும் வளரும் போதும் அது ஷேட்ஸ் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிறை நிலா அப்படின்னு பிரதமை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன ஒளி, அவ்வளோதான். அப்புறம் வளரும் வளரும் வளரும். ஸோ எவ்ரிடே அந்த ஷேடு கூடும், பிரைட்னஸ் கூடும், அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நேற்று பார்த்த அளவு பிரைட்னஸ் தான் சப்தமிக்கு பார்த்த அதே அளவு தான் அஷ்டமிக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி தேயும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். அதனால் அதுக்கு 16 கலைகள்னு சொல்லுவாங்க. 16 ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டி இருக்குது. எவ்ரிடே சேஞ்ச் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி 16ஆவது நாள் ஐதர் ஃபுல் மூன் ஆர் நியூ மூன் இருக்கும், அமாவாசையோ பௌர்ணமியோ. மற்ற நாளெல்லாம் அதனுடைய ஒளின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட்ஸ் மாறும். ஸோ அந்த 16 கலைகளும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அது ஏற குறைய இருக்கிறதுனால அதை அங்கே மலம்னு சொல்கிறார். மூணுக்கு இருக்கிற அந்த மலம், அதாவது ஏறுது, வேக்சிங் அண்ட் வேனிங் அதுக்கு நடக்குது இல்லையா? அதுக்கு சந்திரனுக்கு அந்த ஒளி ஏறுறதும் இறங்குறதுமா இருக்குது இல்லையா? அந்த 16 கலைகளும் உங்ககிட்ட இருக்குதுன்னா உனக்கு எப்போ அந்த எல்லா ஷேட்ஸுமே உன்முகத்தில் இருக்குது எப்போவும். அதாவது சின்ன அதுக்கு மாறுதுன்னு அர்த்தம் இல்லை, அது எல்லாமே சேர்ந்து ஃபுல் மூனாக தெரியுது. ஸோ ஃபேஸ் லைக் ஃபுல் மூன் வித் ஆல் த ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டி. அதுதான் வதனேந்து மலம். சகலம், ஆல் ஷேட்ஸ், அதுதான் இங்கே சகலம் வந்ததுனால ஆல் த ஷேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. வதனேந்து மலம் சகலம், அந்த மலம், அந்த ஷேட்ஸ், மலம்னா இங்கே அழுக்குன்னு எடுத்துக்கக்கூடாது, ஷேட்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு. நேற்று பார்த்த ஷேடு ஒவ்வொரு ஷேடும் ஒரு அழகு தான். அந்த ஷேட்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்கள்கிட்ட இருக்குது. சகலமும் அப்படின்னா எல்லாமே, ஆல் தட். ஸோ முகம் உன்னுடைய முகம் விமலேந்து குலம். நீ உன் முகத்தால் நீ சந்திர குலத்தை சேர்ந்தவள். அப்புறம் வதனேந்து மலம், ஏன்னா அந்த வதனம், உன்னுடைய முகம் எப்படி இருக்குதுன்னா அந்த மலம், வதனேந்து மலம் சகலம். உன்னுடைய முகம் எப்படி இருக்குதுன்னா இந்துனுடைய அந்த ஆல் ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டியும் சேர்ந்து இருக்குது உன் முகத்தில். ஸோ எல்லா மாதிரி அழகும், அந்த ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஷேடு ஏறும்போது, அந்த பிரைட்னஸ் கூடும்போதோ குறையும் போதோ எப்படி பார்த்தாலும் அந்த மூணு அழகாக தான் தெரியும். அந்த எல்லா அழகுமே சகலமும் உன்கிட்ட உன்முகத்தில் சேர்ந்துருக்குது. அதை இந்த 2வது ஃப்ரேஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நனுகூலயத்தே. நனுகூலயத்தே அப்படின்னா அனுகூலமானவளே. அனுகூலம், அதாவது எப்படி அனுகூலமானவள் அப்படின்னா பக்தனுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவள். இப்போ அந்த உன் முகத்தை பார்த்து, அந்த மூன் போல் இருக்குதேன்னு அந்த சந்திரகலையோடு இருக்கிற அம்மானுடைய முகத்தை பார்த்து தியானம் பண்ணுறவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவள். அப்படி பார்த்து ஒரு தியானம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காததே கிடையாது, எல்லாம் கொடுப்பா அம்மா அப்படின்ற அர்த்தம் தான் அனுகூலம். அனுகூலம்னா அந்த மாதிரி ஏதோ மர்சி காட்டுறது,
எல்லாத்துக்கும் கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த முகத்தை பார்த்து தியானம் பண்ணால் அந்த பக்தனுக்கு தெர் இஸ் நத்திங் தட் கேன் நாட் பி அச்சீவ்ட். அந்த மாதிரி அனுகூலமாக இருப்பாள், கிடைக்கிற மாதிரி செய்வாள், அதுதான் அர்த்தம். இப்போது தவ விமலேந்து குலம், சந்திர குலத்தை சேர்ந்தவளே, அந்த உன்னுடைய முகம் எப்படி இருக்குது? வதனேந்து மலம் சகலம், சந்திரனுக்கு இருக்கிற அந்த எல்லா ஷேட்ஸ் ஆஃப் பியூட்டியும் உன்முகத்தில் சேர்ந்து இருக்குது. அதனால் தவா உன்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா அழகானதாக இருக்குது, ஃபுல் லைக் அ ஃபுல் மூன். அதனால் நீ மூன் குலத்தை, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவள். அதுக்கப்புறம் அனுகூலயத்தை, எப்போ அனுகூலமாக இருக்கிற? அந்த உன் முகத்தை அந்த சந்திரனை போல் இந்து பூர்ண நிலவு போல் இருக்கிற அந்த உன் முகத்தை பார்த்து உன் முகத்தையே தியானம் பண்ணுற பக்தனுக்கு அனுகூலமாக இருப்பவள். அப்படி இருப்பவளே, அனுகூலமாக இருப்பவளேன்னா ஒன் ஹூ கிவ்ஸ் எவ்ரி திங். அவன் பக்தன் என்ன தியானம் பண்ணும்போது அவன் மனசில் என்ன நினைக்கிறானோ, ஏதாவது வேணும்னு கோரிக்கை இருந்தால் அதை நடத்தி வைக்கிறவளே. எதுவும் கேட்காம தியானம் பண்ணாலும் ஏதோ ப்ரோக்ரஸ், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ அம்மா அப்படின்றது தான் அந்த முதல் லைன் சொல்லுது. ரெண்டாவது லைனில் கிமு புருஹூத புரிந்து முகி சுமுகி பிரசௌ விமுகி கிரியத்தே. இது ரெண்டாவது லைனு. இதில் கிமு, கிமுன்னா ஹூஎவர் ஆர் வாட் எவர், வெனெவர் அப்படி எடுத்துக்கலாம். எப்போ வேணால், யார் எப்போ எதை கேட்டாலும் அப்படின்ற அர்த்தம். அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிமு. ஹூஎவர், வெனெவர், ஹவெவர், வாட் எவர், இது எல்லாமே வரும் அந்த வேர்டுக்கு மீனிங். ஸோ யார் எப்போ எதை கேட்டாலும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். கிமு புருஹூத, புருஹூத்தானா தியானம் பண்ணால், யார் தியானம் பண்ணாலும், எப்போ தியானம் பண்ணாலும், எப்படி தியானம் பண்ணாலும் அந்த முகத்தை பார்க்கணும். ஆனால் அந்த முகத்தை பார்த்து, அதாவது கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது கூட அம்மானுடைய முகம் தெரியணும். இல்லை ஒரு ஐடல் வச்சுன்னு பார்க்குறோம், ஒரு ஃபோட்டோ பார்க்குறோன்னா கூட அந்த முகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த முகத்தை விட்டு அந்த மாதிரி மனசில் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணால் கிமு புருஹூத, புருஹூத்தானா தியானம் பண்ணால். இஃப் எனி ஒன் மெடிடேட்ஸ் லைக் தட், ஹூ எவர் மெடிடேட்ஸ் லைக் தட் அப்படின்னு அர்த்தம். கிமு புருஹூதா புரேந்து முகி, எதை தியானம் பண்ணணும்? இந்த எதுன்றது இப்போ தான் வருது. கிமு புருஹூதா, ஹூ எவர் மெடிடேட்ஸ், அப்படி தான் அந்த ரெண்டு லைன், ரெண்டு வேர்ட்ஸு. அப்புறம் புரேந்து முகி அப்படின்னா இந்து, இங்கே இந்து வந்தது இல்லை, இந்து முகி, அதாவது ஃபுல் மூன், உன்னுடைய ஃபுல் மூன் போன்ற முகத்தை, யுவர் ஃபேஸ் விச் இஸ் லைக் அ ஃபுல் மூன், முழுநிலவு முகத்தை, அந்த மாதிரி உன்னுடைய அந்த புரேந்து முகி, புரேன்றது அந்த ஃபுல் அர்த்தம், ஃபுல் இந்து மூன், ஃபுல் மூன் போல முகத்தை யார் எப்போ எப்படி தியானம் பண்ணாலும், அதுதான் அந்த வேர்ட்ஸ்க்கு அர்த்தம். கிமு புருஹூத புரேந்து முகி பண்ணால் என்ன ஆகும்? சுமுகி பிரசௌ, சுமுகி பிரசௌ அப்படின்னா இதுவும் இன்னும் அந்த என்ன ஆகும்னு சொல்லலை, இது கூட டிஸ்கிரிப்ஷன் தான். சுமுகி பிரசௌனா தட் ஃபேஸ் விச் இஸ் பிரைட்டர் தேன் த மூன். இப்போ அந்த மாதிரி யார் எப்போ உன்னுடைய முகத்தை தியானம் பண்ணாலும் முகம் எப்படி இருக்குதுன்னா பிரைட்டர் தேன் த மூன். அதுலேயும் எப்படியும் அது ஒரு மூன் இல்லை, 1000 மூணுங்கள் இருந்தால் எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ அதை விட பிரைட்டாக இருக்குது உன்னுடைய முகம். ஸோ அந்த மாதிரி சுமுகி பிரசவ், பிரசவ்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அப்படி ஜொலிக்கிற, அப்படி மின்னுற உன்னுடைய முகத்தை பார்த்து யார் தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீ என்ன செய்வேன்னா விமுகி கிரியத்தே, விமுகி கிரியத்தே. அவங்களுக்கு என்ன செய்வாங்க அம்மானா
அந்த பண்ணுற மெடிடேட் பண்ணுற அந்த பக்தனுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இன்னும் ஒரு எதை மனசில் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு என்தூசியாசம் கொடுத்து இன்னும் பார்க்கணுன்ற ஆசை தான் வரும். அதாவது உன் முகத்தை விட்டு வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா என்ன? அது முடியவே முடியாது. சுமுகி பிரச அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற முகம், அதை பார்த்தா விமுகி கிரியத்தே, எங்கேயும் திரும்பி வேறு இடத்துல பார்க்க முடியாது, அங்கேயே தான் பார்க்கணும், அப்படி இருக்கும். அப்புறம் அது நல்ல உற்சாகப்படுத்தி அவர் எல்லா விதத்துலேயும் அந்த பக்தனை மனசில் ஏதாவது நினச்சிக்கின்னு கோரிக்கையோடு பண்ணால் அது தீர்ந்துடும் இல்லையா. ஹி மேக்ஸ் ஹிம் ப்ரொசீட், எல்லா விதத்துலேயும் ப்ரோக்ரெஸ் பண்ணுவாங்க. அவன் முன்னுக்கு மேலுக்கு வளர்கிற மாதிரி டு எலிவேட் இன் ஹிஸ் லைஃப் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. லைஃப்பில் முன்னேற காட்டுவாங்க. அந்த முகம்ன்றது அதை தியானம் பண்ணால் அந்த பக்தனுடைய லைஃப்பில் அவன் முன்னேறத்துக்கு வழிகாட்டும். இட் கீப்ஸ் ஹிம் கோயிங் ஃபார்வர்ட். எங்கேயும் நின்றுட மாட்டார். அதோட ஏதோ ஒன்று ப்ரோக்ரெஸ், அது இப்போ செய்துன்னு இருக்கிற வேலையிலேயே ப்ரோக்ரெஸ்ஸோ இல்லை லைஃப்பில் ஃபைனான்ஷியலாக ப்ரோக்ரெஸ் ஒரு எதுலேயாவது எல்லாத்துலேயும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற அர்த்தம். ப்ரோக்ரெஸ் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அண்டு நோ டாஸ்க் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தட் பக்தா. எதை நினச்சி மனசில் அது இருக்குது, இன்னும் அது கேள்வியாக கோரிக்கையாக வைக்கக்கூட இல்லை, அது மனசில் இருக்குது. அதை மௌனமாக வச்சுக்கினே அந்த முகத்தை தியானம் பண்ணால் நத்திங் இஸ் இம்பாசிபிள், எல்லாம் முடிஞ்சிடும். நீ நினைக்கிறது எது மனசில் துளி நினச்சினா கூட அது முடிஞ்சிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஷி ஹெல்ப்ஸ் ஹிம் ப்ரோக்ரெஸ் அண்ட் மூவ் டு ஹையர் லெவல். அந்த சந்திரனை போல், ஃபுல் மூனை போல், பௌர்ணமி நிலவை போல் இருக்கிற அந்த முகத்தை தியானம் பண்ணால் அந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும், ப்ரோக்ரெஸ் இருக்கும் லைஃப்பில். அந்த டிவைன் அண்ட் கரிஸ்மேட்டிக் ஃபேஸ், இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ரிலீஃப் அண்ட் எனிதிங் கேன் பி அச்சீவ்ட். அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம். அந்த மாதிரி தியானம் பண்ண பழகணும். இப்போ அம்மாவை நினச்சி அந்த முகத்தையே பார்த்து, அந்த ஃபுல் மூனை போல் இருக்கிற அந்த வெளிச்சமான பிரைட் முகத்தை பார்த்து தியானம் பண்ணால் எது வேணால் நடக்கும். வாய் திறந்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லாம் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அண்ட் கம்ஃபர்ட், ரிலீஃப் எல்லாம் கிடைக்கும். ஆனந்தமாக இருக்கும் ஃபஸ்ட் திங். அதனால் அந்த முகத்தை விட்டு கண்ணை மாற்றி வேறங்கன்னா பார்க்கலான்னே தோணாது. அதெல்லாம் தான் இந்த லைனில் சொல்லியிருக்கார். இப்போ இதுக்கு ஒரு கதைன்னா இன்சிடெண்ட் அது பார்க்கலாம். அது இதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பக்தர். அபிராமி பட்டர். திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்மளுக்கு தமிழ்நாட்டில். எண்டு டிப்பில் அந்த சமுத்திரம் கரையில் ஒரு நல்ல சவுத், அது டீப் சவுத்தில் அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த திருக்கடையூரில் ஒரு சிவன் கோவில். அந்த இடத்துல அங்கே தான் அந்த ஊரில் இருந்தார் அபிராமி பட்டர் என்றவர். காரணப்பேர் அது, அவருடைய பேர் வேறு ஏதோ இருக்கும், ஆனால் அவர் அபிராமி பட்டர்னு சொல்லுவார். ஏன்னா அங்கே அந்த அம்மா சிவனோட கூட இருக்கிற அந்த பார்வதி தேவிக்கு அபிராமின்னு பேர். அந்த அபிராமி பக்தன் அவர் என்ன பண்ணுவார், தினம் அந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு கண்ணை மூடி, கர்ப்பகிரகம் போனோம், சாமி எதிரில் கண்ணை திறந்து பார்க்கணுன்னு கூட இல்லை, எங்கேயாவது ஒரு தூண்கிட்ட உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிடுவார். அப்படியே அந்த அம்மா முகம்தான் அவருக்கு கண்ணில் நிற்கும், மனக்கண்ணில். அப்படி தியானம் பண்ணின்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு தரம் பண்ணின்னு இருக்கும்போது அந்த ஊர் ராஜா வராரு அந்த கோவிலுக்கு. ராஜா உள்ளே வரும்போது சாதாரணமாக கோவிலில் நடமாடின்னு இருக்கிறவங்க கூட ஒதுங்கி ஒரு ஓரமாக நிற்பாங்க, ஒரு மரியாதையாக நமஸ்காரம் பண்ணின்னு நிற்பாங்க இல்லையா. அப்படி எல்லாரும் நகர்ந்து வழி விடுறாங்க, நிற்கிறாங்க. ஆனால் இந்த தூணுக்கு சாஞ்சின்னு உட்காந்துருக்கிற பட்டர் மட்டும் எழுந்தும் நிற்கல, கண்ணை திறந்தும் பார்க்கல. அவருக்கு ராஜா வந்ததும் தெரியாது. அப்படியே மெய் மறந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு உள்ள தியானம் அம்மாவை பார்த்துன்னு இருக்கிறார்.
அந்த சந்திரனை போல் முகத்தை பார்த்துக்கின்னு அப்படி மகிழ்ச்சியில் இருக்கிறார். வெளியில் என்ன நடக்குது அவருக்கு தெரியல. அதை பார்த்துட்டாரு ராஜா. அவர் நின்று பார்க்குறாரு. அது என்ன இத்தனை பேர் ஜனங்க வந்த டெவோட்டிஸ், கோவிலுக்கு வந்தவங்க இருந்தாங்க இல்லையா, அத்தனை பேரும் வழிவிட்டு ஓரமாக நிற்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு மரியாதை பண்ணுறாங்க, வணங்குறாங்க. இந்த ஆள் மட்டும் அசங்கி கொடுக்கல, எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம், கோபம் வருது. யார் இவருன்னு கேட்குறாரு ராஜா. கேட்டால் அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க, அந்த கோவில் ஆளுங்க சொல்கிறாங்க, அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு இப்படி தான் உட்காந்துருப்பார் ராஜா, அவர் பாட்டுக்கு தியானமோ அது பண்ணின்னு உட்காந்துருப்பார், ஆனால் ஞானி அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானியா? எல்லாம் தெரிஞ்சவரா? அப்படின்னா எங்கே எழுப்புங்க பார்க்கலாம், என்ன தெரியும் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு அவரை உலுக்கி எழுப்புறாங்க. அப்போ பார்க்குறாரு, நீ பெரிய ஞானியாமே, எல்லாம் தெரிஞ்சவராமே, சொல்லு இன்றைக்கி என்ன திதி? அவருக்கு சட்டுன்னு அந்த கொஸ்டின் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி என்ன திதி சொல்லு அப்படின்னு. இவர் பாட்டுக்கு எப்படி இருக்கிறாரு, இவருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, இன்றைக்கி என்ன திதின்னா என்ன, அந்த டேஸில், அந்த ஈச் ஃபார்ட்நைட்டில் முதல் நாள் நிலவு, ரெண்டாவது நாள் நிலவுன்னு பார்க்கும்போது பிரதமை, திதியை, திருத்தியைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஞாபகம் இல்லை. அதனால் சட்டுன்னு அங்கே உள்ள கண்ணை மூடிந்தப்போ என்ன பார்த்தாரு, அம்மானுடைய முகத்தை தானே பார்த்துன்னு இருந்தார். அது பௌர்ணமி போல் இருந்தது அந்த முகம். அதனால் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். பௌர்ணமின்னு சொன்னோடனே ராஜா கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கி அமாவாசை, ஆக்சுவலாக அன்றைக்கி அமாவாசை. ஆனால் இவர் பெரிய ஞானியாக இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்கிறாரே அப்படின்னு. என்ன சொன்னீங்க நீங்கள், என்னமோ பெரிய ஞானின்னீங்களே, இன்றைக்கி அமாவாசையாச்சே, இன்றைக்கி நிலவே வராதே, இவர் என்னமோ பௌர்ணமின்றாரே அப்படின்னு. ஐயோ, மற்ற ஜனமெல்லாம் பயந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாரோ, ராஜா கோவம் வந்துடுச்சேன்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த ஞானி, அந்த பட்டர்கிட்ட இந்த ராஜா கத்திட்டு சொல்லிட்டு போகிறார், இன்றைக்கி பௌர்ணமியா அப்படின்னா நான் சாயந்தரமாக வருவேன் இந்த கோவிலுக்கு, எனக்கு ஆகாயத்தில் நிலவு தெரியணும், அப்போ தான் நான் உன்னை விடுவேன், இல்லைனா உனக்கு இன்றைக்கி மரண தண்டனை தான், என்கிட்ட விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மற்ற ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க, இன்றைக்கி அவ்வளோதான் இவர் கதை, இவர் எப்படி பௌர்ணமின்னு இவர் சொல்லிட்டார். அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை, சொன்னார், அவர் பாட்டு திருப்பி தியானத்தில் உட்காந்துட்டார். மற்றவங்கெல்லாம் தான் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சு, அந்த சன் செட் ஆகிற டைமுக்கு மறுபடியும் ராஜா வந்தார். எங்கே அந்த அவரை கூப்பிடுங்க, அந்த பெரிய ஞானியை அப்படின்னு தான் அவரை கூட்டின்னு வராங்க. என்ன சொன்னேன், இன்றைக்கி பௌர்ணமின்னு சொன்னேன், இன்றைக்கி நிலவு வருமானா, கண்டிப்பாக வரோன்றார். அப்போ கூட காட்டு எனக்கு ஆகாயத்துலன்னா வரோம் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பாட்டுக்கு கண்ண முடிக்கினார். அங்கே என்ன ஆச்சு, இப்போது இப்படி சொல்லிட்டதுனால பக்தனை விட்டுடுவாளா அம்மா? விட முடியாது, விடமாட்டா. அதனால் என் பக்தனாச்சே, அவன் வாழ்க்கையில் அவனுக்கு முன்னேற்றம் இருக்கணும், அவனுக்கு எல்லாமே அவன் நினச்சது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே அம்மா பார்த்தா, இன்றைக்கி அமாவாசை, நிலவு வராது, சந்திரன் கிடையாது. ஆனால் தன்னுடைய காதிலிருந்து கம்மல், அந்த நல்ல வெள்ளை கல் கம்மல் எடுத்து, ஜொலிக்கிற கம்மல், ஒரு கம்மல் எடுத்து அப்படி வீசி எறிஞ்சா அம்மா. அது போய் ஆகாயத்தில் ஒரு இடத்துல நின்றுச்சு. அது மூன் மாதிரி தெரிஞ்சுது, முழு நிலவு மாதிரி தெரிஞ்சுது, ஃபுல் மூன் மாதிரி. ராஜாவுக்கு ஆச்சரியமாகி போச்சு. மற்ற ஜனங்களும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இன்றைக்கி அமாவாசையாச்சு, எப்படி அவங்களுக்கு அது நிலவு மாதிரியே தானே தெரியுது, ஃபுல் மூன் மாதிரி. மூன் வந்திருக்குதேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ ராஜா, நிஜமாக இவர் ஞானி தான் சொல்லி அங்கேயே சாஷ்டாங்கமாக விழுந்து காலில் விழுந்து கும்பிட்டு அவருக்கு நல்லது செய்கிறார். நல்லதுன்னா அவருக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை, பணம் காசெல்லாம் தேவையில்லை, பட் அவருக்கு மரியாதை. அப்போலேருந்து ஜனமே மரியாதை காட்டுறாங்க. அவர் தான் அப்புறம் அபிராம அந்தாதி பாடினவர் அங்கே அந்த கோவிலில், அபிராம பட்டர்னு பேர். அப்படி அந்த ஞானி அந்த தன்னுடைய பக்தனுக்கு இது நடக்காத முடியாத விஷயந்தானே, அதை நடத்தி காட்டி அந்த அந்த பக்தனை காப்பாற்றி விட்டுருக்காங்க அங்கே. அந்த மாதிரி அந்த முகத்தை தியானம் பண்ணவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்றத இந்த கதையிலேருந்தும் பார்க்குறோம். ஸோ அந்த லைன் ஆச்சு. அடுத்த லைனில் அதாவது இப்போது கிமு புருஹூத புரிந்து முகி சுமுகி பிரசவ், அந்த வெளிச்சமான முகத்தை பார்த்தா விமுகி கிரியத்தே, எல்லாமே நல்லது நடக்கும். எது நடக்காத போகும், எவ்ரிதிங் வில் பி, எனிதிங் கேன் பி அச்சீவ்டு
நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். கம்ஃபர்ட், ரிலீஃப் எல்லாமே நடக்கும். அந்த பக்தியை தூண்டி விடுமா அந்த முகம். அப்படி பக்தி இன்னும் பக்தி கூட வளரும் அப்படின்ற மாதிரி அந்த லைன் பார்த்தோம். அடுத்தது மமது மதம். மமது மதம் அப்படின்னா என் ஒப்பீனியனில் வாட் ஐ திங்க் இஸ் அப்படின்றார் இப்போ அந்த சங்கரர். மமது மதம் அதாவது உன் மேலே ஃபெய்த், வித் ஃபெய்த் இன் யூ, உன் மேலே நம்பிக்கையை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, சிவநாம தனே, யார் ஒருவன் சிவநாமத்தை சொல்கிறானோ அவனுக்கு பவதி கிருப்பையா கிமுத கிரியத்தே. அந்த மாதிரி உன்னை பார்த்துக்கணும், உன்னை தியானம் பண்ணினே சிவநாமத்தை சொன்னால் நீ என்ன பண்ணுவ? பவதி கிருப்பையா, உன்னுடைய மர்சி, உன்னுடைய தயை அதிகமாக காட்டுவேன், உன்னுடைய கருணையை அதிகமாகவே காட்டுவேன். கிமுத கிரியத்தே, எது கிடைக்காம போகும்? எனிதிங். பக்தன் அந்த மாதிரி சிவநாமம் சொன்னால் போதும், அப்படியே எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு. அதுதான் இந்த கடைசி லைனில் அர்த்தம். மமது மதம், உன்மேலே மனசை, உன்மேலே ஃபெய்த், நம்பிக்கையை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய மதம், மை ஒப்பீனியன் என்னென்னா, உன் மேலே நம்பிக்கை வச்சு உன் முகத்தை தியானம் பண்ணுறவங்களுக்கு சிவநாமம், சிவா சிவான்னு ஒரு தரம் சொன்னால் போதும், உடனே வாரி கொடுத்துருவேன், கருணை கொட்டுவேன். பவதி கிருப்பையா, பவதி உன்னுடைய கிருப்பையை கொட்டுவேன். அப்புறம் கிமுத கிரியத்தே, எது கிடைக்காம போகும்? ஏதாவது இல்லை உனக்கு, இல்லை உனக்கு ஏதாவது இல்லைன்றது இருக்குமா? ஐஸ்வர்யம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஞானம் வளரும், எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சிவநாமம் சொல்லிட்டா இன்னும் சந்தோஷம் அம்மாவுக்கு. அம்மானு உன்னை கூப்பிட்டு நேராக கூப்பிடுறத விட சிவன் பெயரை சொல்லிக்கணும் உன்னை தியானம் பண்ணால் இன்னும் அதிகமாக கொடுப்பாங்களாம். சிவநாமம் யாராவது சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த சிவநாமத்துக்கு எதை கொடுக்க மாட்டேன், நீ எல்லாம் கொடுத்துருவேன். அதை தான் சொல்கிறார். நான் சிவநாமத்தை சொன்னால் உன் கிருப்பை தானாக கிடைக்கும். அதை சொல்கிறாரு இந்த லைனில். அதாவது சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படின்றத அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம. அம்மாவை மாத்திரம் பார்க்குறோம், அம்மாவை மாத்திரம் கும்பிட்டா போதும் இல்லை, நம்ம அங்கே பார்த்துன்னு சிவனும் கூடவே இருக்கிறார். அதனால் சிவா அப்படின்னு ஒரு நாம நம்ம சொல்கிறது அந்த அம்மா காதில் விழுந்துடுச்சுன்னா, பக்தன் சிவா அவர் பேருன்னு சொல்லிட்டானே அப்படின்னு உடனே வாரி வழங்கிடுவாங்க. ஸோ கிமுத கிரியத்தை, எது கொடுக்க மாட்டா எல்லாம் கொடுப்பா அப்படின்ற அர்த்தம். அதை பார்த்துட்டோம் இல்லையா. மமது மதம் சிவநாம தனே, சிவநாமம் கேட்ட உடனே பவதி கிருப்பையா, உன் கிருப்பை அதிகமாகிடும், இன்னும் கொடுத்து கிமுத கிரியத்தை, என்ன கொடுக்க மாட்டேன் நீ எல்லாத்தையும் கொடுப்பேன். அதுதான் இந்த அர்த்தம். அடுத்த லைன் ரிஃப்ரெயின். ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. அதை பார்த்துட்டோம். அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.